வணக்கம். தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் சேனல் ஆரம்பம். அன்புமிக்க தமிழர்களின் அரசியல் குரல் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான புரட்சிகர வணக்கங்கள். தமிழரின் அரசியல் குரல் எனும் பெயரில் புதிய ஊடகத்தளம் ஒன்றினை ஆரம்பித்து விற்பதில் பெரும் மகிழ்வடைகின்றோம். அதன் முதல் காணொளியாக எங்களுடைய ஊடகத்தளத்தின் இலக்கு, நோக்கம், செயற்பாடுகள் பற்றிய கொள்கை விளக்க அறிமுக காணொளியாக முதலாவது காணொளியை பதிவேற்றம் செய்வதில் பெரும் மகிழ்வும் நிறைவும் அடைகின்றோம். எமது தளத்தை அறிமுகம் செய்கின்றேன். தமிழரின் அரசியல் குரல் தளம் தமிழ் அரச அறிவியல் சித்தாந்தமாக உருவெடுக்கின்றது. இத்தளம் ஒரு அரச அறிவியலுக்கான அடிப்படை பாடநெறி அறிவியலை எமது இளம் சமூகத்துக்கு ஊட்டும் நோக்குடன் இவ்வூடகத்தளம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழர்களின் உரிமைகளை அடைவதற்கான ஒரு குரலாக எமது சேனல் அமையும். 2024 ஆண்டு பொதுத் தேர்தலில் தமிழ் தேசியம் கேள்விக்குள்ளாகிய நிலையில் அதன் எதிரொலியாக தமிழரின் அரசியல் குரல் எனும் பெயரில் இவ்வூடகம் ஆரம்பிக்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் தமிழ் தேசியம் சவாலுக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற மாய பிம்பம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்விடயத்தில் தென்னிலங்கை அணி கூச்சலிடுவது எங்கள் இதயத்தை ரணகலமாக்கியுள்ளது. ஏனெனில் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தோடுதான் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் என்பது மறுப்பதற்கு இல்லை. கால வெள்ளத்தில் கரைந்து கொண்டிருக்கும் தமிழ் தேசியத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கான காப்பரனாக ஊடகத்தளம் உருவாக்கப்படுகின்றது. தமிழ் மக்களின் அரசியல் உரிமை குரலாக எமது ஊடகத்தளம் அமையும். தமிழ் மக்களுக்கு ஓர் அரசியல் விடுதலை விழிப்புணர்வை ஊட்டுவதற்காக எமது தளம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. தேசியம், தாயகம், சுயநிர்ணய உரிமை, பண்பாடு, பொருளாதாரம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு தமிழர் விடுதலைக்கான தளமாக எமது தளம் செயற்படும். தமிழ் மக்கள் தமிழ் தலைவர்கள் மீது நம்பிக்கை இழந்து விட்டனர். தமிழ் தலைவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்ற முயல்கின்றனர் என்ற சந்தேகம் உருவாகியுள்ளது. அதனால் எதிர்காலத்தில் தமிழ் மக்கள் விபரீதமான முடிவுகள் எடுக்கும் மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதனால் இத்தளத்தினூடாக தமிழ் தேசியம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு பணியை முன்னெடுப்பதற்காக எமது தளம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இத்தளத்தின் இலக்கு தமிழ் ஊடக பரப்பில் நின்று அரசியல் களத்தின் செல்நெறியில் பங்களிப்பு நல்வதாகவும் அதற்கான அரசியல் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதாகவும் அமைகின்றது. எங்களுடைய நோக்கம் வரலாறு, சமகால அரசியல் செய்திகள் ஊடாக ஒரு விழிப்புணர்வு அரசியல் செயல் திட்டத்தை உருவாக்குவது ஆகும். எமது விழிப்புணர்வு செயற்பாடுகள் அரசியல் வரலாற்று விழிப்புணர்வு, தமிழர் போராட்ட விழிப்புணர்வு, தமிழர் பொருளாதார விழிப்புணர்வு, தமிழர் வாழ்வாதார விழிப்புணர்வு, தமிழர் தொழிற்சார் விழிப்புணர்வு, தமிழர் பூர்வீக வரலாற்று விழிப்புணர்வு, தமிழர் கலை கலாச்சார பண்பாட்டு விழிப்புணர்வு போன்ற துறைகளில் எமது செயற்பாடுகள் ஊடக தளத்தில் முன்னெடுக்கப்படும். செய்தி ஆய்வுகள், நேர்காணல்கள், கலந்துரையாடல்கள், வரலாற்று தடய பதிவுகள், இராணுவ புலனாய்வு, அரசியல் ஆய்வுகள் போன்ற செயற்பாடுகள் ஊடாக தமிழரின் அரசியல் தளத்திலிருந்து எமது பணிகள் தொடரும். ஊடக அரசியல் இலக்கு நோக்கிய புரட்சிகர செயற்பாட்டு நகர்வுக்காக எமது செயற்பாடுகள் திண்ணமாக அமையும். தமிழ் மக்கள் எவ்வாறு இராஜதந்திர ரீதியாக அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டியாக எமது ஊடக தளத்தின் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும். மூலோபாய அரசியல் பயணம், தந்திரோபாய அரசியல் பயணம் பற்றிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது எமது ஊடகத்தின் நோக்கமாக அமைகின்றது. தமிழ் அரசியலுக்கு வழிகாட்டும் ஊடகமாகவும், தமிழ் தலைமைகளை நெறிப்படுத்தும் ஊடகமாகவும், உண்மையான தமிழ் தலைவர்களை உருவாக்கும் ஊடகமாகவும் தமிழர்களின் அரசியல் குரல் ஊடகம் பணியாற்றும். தமிழ் மக்களின் எதிர்கால அரசியல் செயல்நெறியை திசை காட்டும் ஊடகமாக தமிழரின் அரசியல் குரல் ஊடகம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் சேனல் தமிழ் சமூகத்தின் புத்திஜீவிகள், கல்விமான்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல் ஆழ்வர்களின் ஆலோசனைகளிலும் வழிகாட்டலிலும் எமது செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும். தமிழர்களின் அரசியல் உரிமை பயணத்தில் ஒரு பங்காளியாக தமிழர்களின் அரசியல் குரல் ஊடகம் காத்திரமான பங்களிப்பினை ஊடகத்தளத்தில் நல்கும் என பதிவு செய்கின்றேன். தமிழ் மக்கள் மத்தியில் இனத்துக்கான ஒரு ஆரோக்கியமான அரசியல் கட்டமைப்பினையும் அதற்கான ஏதுவான சூழ்நிலைகளையும் உருவாக்குவதற்காக ஊடகத்தளத்திலிருந்து தமிழர்களின் அரசியலுக்கு பங்களிப்பு நல்கும் வகையில் தளராத துணிவோடு எமது ஊடகத்தளம் பணியாற்றும். தமிழ் அரசியலில் ஒரு மாற்றத்துக்காகவும் மாறுதலுக்காகவும் எமது தளம் செயற்படும். தமிழ் அரசியலுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழர் வாழ்வுக்காக எமது செயற்பாடுகள் அமையும். தமிழர் உரிமை போரில் உயிர் தியாகம் செய்த மகத்தான தியாகிகளுக்கும் மக்களுக்காகவும்
அவர்களின் நினைவுகள் சுமந்து தமிழர்களின் அரசியல் குரல் யூடியூப் சேனல் பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றது. எமது ஊடகத்தளம் சமூக செயற்பாட்டாளர்களின் கூட்டு முயற்சியாக உருவாக்கும் தளமாகும். எமது தளத்தில் ஆர்வமுள்ளவர்கள் எம்முடன் கூட்டுணைமாறு அன்பு கரம் நீட்டி அழைக்கின்றோம். எமது ஊடகத்தளம் ஆய்வு ரீதியாக அரசியல் தெளிவினை ஏற்படுத்தும் ஒரு அறிவுபூர்வமான தளமாக செயற்படும். தமிழின சமூக பற்றும் சமூக வரலாற்று அறிவும் உடையவர்களின் வழிகாட்டலிலும் எதிர்கால தமிழ் தலைவர்களை இனங்காட்டும் சக்தியாக இவ்வூடகத்தளம் பரிணமிக்கும். தமிழர்களின் இன்றைய அரசியல் நிலை அவல நிலையாக காணப்படுகிறது. வழிகாட்ட சரியான ஊடகமோ அல்லது பக்குவமான சரியான தலைவர்களோ இல்லை என்பது கவலைக்குரிய விடயமாகவே உள்ளது. தமிழ் அரசியல் என்று சேறும் சகதியும் சாக்கடையுமாக மாறியிருக்கின்றது. இது இடியப்ப சிக்கலாகவும் உருமாறியிருக்கின்றது. மக்களை குழப்புகின்ற சக்திகள் தோற்றம் பெற்றிருக்கின்றன. ஆளுக்கொருவர் ஒரு திசையில் பயணிக்கின்றார்கள். அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்ற சிந்தனையில் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு கால வெள்ளத்தில் கரைந்து போனது என் துரதிர்ஷ்ட நிகழ்வாகும். தமிழர்களின் இன ஒற்றுமை சிதைந்து சின்னமன்னமாகிவிட்டது. இனி தமிழ் தலைவர்களை சிங்கள தேசம் தமக்கு விரும்பியபடி கையாளும் சூழல் உருவாகியிருக்கும். ஆதலால் தெளிந்த தமிழ் அரசியல் பரப்பின் தேவை புலத்திலும் தளத்திலும் உணரப்பட்டிருக்கின்றது. தளத்தினையும் புலத்தினையும் இணைத்ததாக எமது ஊடக பயணம் தொடரும். புலத்தில் இருக்கும் சமூக செயற்பாட்டாளர்களையும் தாயக சமூக செயற்பாட்டாளர்களையும் இணைத்ததாக எமது ஊடக பயணம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. புலத்திலும் தளத்திலும் உள்ள தமிழ் உணர்வாளர்களை தமிழர்களின் அரசியல் குரல் யூடியூப் சேனல் குழுவில் இணைந்து கொள்ளுமாறும் எமக்கான வழிகாட்டல்களையும் ஆலோசனைகளையும் வழங்கி உதவுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். உங்களின் குரலும் வேண்டுதல்களும் எமது தளத்தில் ஒலிக்கும். தமிழர் தலைவிதியை நிர்ணயிக்கின்ற தகுதி வாய்ந்த செயற்பாட்டாளர்களுடன் எமது குழு எமது பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றது. இன்றைய இலங்கையின் ஒழுங்குக்கு உட்பட்ட வகையில் பக்கச்சார்பற்ற முறையில் தமிழ் தேசியத்தின் பாதையில் அனைவரையும் அணைத்து செல்லும் ஊடகமாகவும் எமது ஊடகம் தொழிற்படும். ஊடக நெறிமுறைகளுக்கு உட்பட்டு ஊடக தர்மத்தினை உளமாற ஏற்று நடுநிலையாக செயற்படும் ஊடகமாக எமது தளம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் சட்ட திட்டங்களுக்கு அமைய எமது ஊடகத்தளம் செயற்படும். எமது தள உருவாக்கத்துக்கும் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் அனைவரின் ஆதரவினையும் பங்களிப்பினையும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றோம். எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடக தளமாக எமது தளம் செயற்படும். எமது தளத்தினை பின்தொடருமாறும் தமிழரின் அரசியல் குரல் ஊடக யூடியூப் சேனல் குழுவில் இணைந்து கொள்ளுமாறும் அன்பு கரம் நீட்டி உங்களை அழைக்கின்றோம். நீங்கள் எமது தளக்குழு இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இது அனைவரின் கூட்டிணைந்த தமிழ் தேசிய ஊடக பயணத்திற்கு பேருதவியாக அமையும். அதேவேளை எமது தளத்தின் பெல்வட்டினையும் அமர்த்துங்கள். அப்போது எமது பதிவுகள் குறுஞ்செய்திகளாக தங்களை வந்தடையும். எமது தளத்தினை உங்கள் தேசிய தோழர்களுக்கும் இன உணர்வாளர்களுக்கும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அது தமிழர்களின் அரசியல் குரல் தளத்தின் ஊடக வளர்ச்சிக்கு பேருதவியாக அமையும். எமது இலக்கு நோக்கிய பயணத்துக்கும் தங்கள் உரிமை குரல் ஓங்கி ஒழிப்பதற்கும் உங்கள் அனைவரின் ஆதரவினையும் வேண்டி நிற்கின்றோம். தமிழரின் அரசியல் குரல் தளத்தின் உருவாக்கத்துக்கு ஒத்துழைப்பு நல்கின்ற அனைவருக்கும் எமது நன்றியையும் அன்பையும் பகிர்ந்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் சசிகரன்.